பத்திரிகை நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். உங்கள் டைமை எடுத்து இங்கே வந்து பப்ளிக் ரீச் ஆகிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த கேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு வயசு பெண் குழந்தைக்கு கர்ப்ப காலத்தில், அதாவது அம்மாவோட கருப்பையில் இருந்ததுலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். ஒரு 5 months ஸ்கேன். அப்போது அந்த கர்ப்பகால ஸ்கேனில் வந்து நெஞ்சு பகுதியில் லெஃப்ட் லோவர் லோப், அதாவது லெஃப்ட் சைடு லங்கோட அடிப்பாகத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நான் ஃபங்க்ஷனிங், அதாவது செயல்படாத இன்னொரு லங் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம உடம்புல மேஜர் இரத்த குழாய், அயோட்டான்னு சொல்லுவோம், அதுதான் மேஜர் இரத்த குழாய். அதிலிருந்து ஒரு பிளட் சப்ளை வந்து அந்த நான் ஃபங்க்ஷனிங் லங் டிஷ்யூ, செயல்படாத டிஷ்யூக்கு போய் பிளட் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு 5 months ஸ்கேன்லேயே அறியப்பட்டது. ஆனால் பேபி வந்து நம்ம சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பிரபாகரன் கீழே வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிவ்யூவில் இருந்தாங்க. ஏன்னா இது வந்து கர்ப்ப காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ சார்கிட்ட வந்து ரிவ்யூவில் இருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பிறந்த பிறகு சார் வந்து என்கிட்ட வந்து அனுப்பிச்சு இதை வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ பிறந்த உடனே என்னென்ன கோளாறுகள் ஏற்படலாம், என்ஐசியூ கேர்லேயும் இருந்தது, ஐசியூ கேர்லேயும் இருந்தது. டாக்டர் அருணும் பார்த்துருந்தார். ஸோ அப்போ வந்து என்னென்ன ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது நிமோனியா மாதிரி பிரச்சனைகள், அடிக்கடி நெஞ்சில் வந்து சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வரலாம். சம்டைம்ஸ் அந்த இதுக்குள்ளார அந்த செயல்படாத டிஷ்யூலேருந்து ப்ளீடிங் ஆகி அது வந்து குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து நிறையா ரத்த ஓட்டம் இந்த பக்கமும் வர்றதுனால கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது இருதயமும் செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணி குழந்தை வந்து ஒரு 6 months வந்த பிறகு ஒரு பெரிய சிடி ஸ்கேனை எடுத்து பார்த்துட்டு எந்த லெவலில் எஃபெக்ட் ஆகிருக்கு, அதாவது லெஃப்ட் லோவர் லோபை வந்து எஃபெக்ட் ஆகிருக்குன்றப்ப அதோட பிளட் சப்ளை, மெயினாக அந்த அயோட்டான்னு சொன்ன பிளட் சப்ளையை வந்து அதையும் கண்டறியப்பட்டு பேபியை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனுக்கு கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஆப்ரேட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தது. ஸோ முடிவெடுத்தப்ப என்ன ஆயிருக்கு, ஏன் வந்து நம்ம வந்து தொரக்கோஸ்கோபிக், அதாவது வேட்ஸ் லோபெக்டமின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும், வயிற்றில் வந்து சிறு துளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம், லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெஞ்சில் வந்து பண்ணுறது வந்து அதே லேப்ரோஸ்கோப்பி முறை தான். பட் நெஞ்சில் பண்ணுறதுனால தொரக்கோஸ்கோபிக் அசிஸ்டட் தொராசிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது, வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது வந்து ஏன் வந்து ஒரு வயசில் வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து ரொம்ப சின்னது, நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளார வந்து நார்மலாக லங்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நெஞ்சுக்கூடு, அதுக்குள்ளார வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டு போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு இது. ஸோ இதோட சேலஞ்சே வந்து யாரும் பண்ணாததை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நியூ இன்னோவேஷன், ஒரு மைல்ஸ்டோன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப நாங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தோம். கன்வென்ஷனலாக இதை வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம். பட் ஓப்பன் சர்ஜரி பண்ணிங்கன்னா நெஞ்சை பிளந்து அது ஒரு பெரிய தழும்பை உண்டாக்கி பிளந்து குழந்தைக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து பெயின், ரெக்கவரி பீரியடு எல்லாமே ப்ரொலாங்ட் ஆகும். ஆனால் அதே இது லேப்ரோஸ்கோப்பியில் தொரக்கோஸ்கோப்பியில் பண்ணுறப்ப பெயின் கம்மி, ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டர். அதனால் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் பிளான் பண்ணி ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம், அதாவது சர்ஜன், பீடியாட்ரிஷியன், அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் நியோனேட்டாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து கலந்தாய்வு பண்ணி நம்ம வந்து வேட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனும் எடுத்தோம்.
ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா. எங்கள் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் வித்யா மோகன்ராம் அவங்க வந்து ரொம்ப சீனியர் அனஸ்தட்டிஸ்ட். அவங்க இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணுறப்ப லங்ஸை வந்து விரிவடையக்கூடாது. அந்த லங்ஸ் வந்து கொலாப்ஸாகவே இருக்கணும், அதாவது சுருங்கியே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களோட சேலஞ்சஸை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்தனால ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ நுணுக்கமாக போய் சிறு துளைகள் ஒரு 4 துளைகள் 5 மில்லிமீட்ரு 5 மில்லிமீட்ரு தான், ஒவ்வொரு துளையும் 5 மில்லிமீட்ரு தான். கண்டிஷன் கர்ப்ப காலத்திலேருந்தே கண்டறியப்பட்டு ப்ரோங்கோபல்மனரி சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ வந்து லெஃப்ட் லோவர் லோப் ஆஃப் லங்கில் வந்து டெவலப் ஆகிருந்தது. அதை வந்து கர்ப்ப காலத்திலேருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்கில் கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஒரு சிறப்பான முறையில் கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்து வேட்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக வந்து அந்த செயல்படாத லங் டிஷ்யூ வந்து நம்ம வந்து நீக்கியிருக்கோம். கூடவே வந்து அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதிலிருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலாக அந்த லங் டிஷ்யூ வந்து எடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கோம். இதோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு வந்து நெஞ்சுக்கூடு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன நெஞ்சுக்கூடில் சிறு துளை போட்டு அதுக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது குவைட் சேலஞ்சிங். ரெண்டாவது வந்து அனஸ்தீசியா சேலஞ்சஸ். நம்ம அனஸ்தட்டிஸ்ட் வந்து டாக்டர் வித்யா மோகன்ராம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தனால நம்மளால் சிறப்பாக இந்த ஆப்ரேஷனை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இது ஒரு ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் இன் சென்னை வேர் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் அ 1-year-old child ஃபார் அ வேட்ஸ் சர்ஜரி வந்து பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இந்த சைல்டு வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி அடல்ட்ஹுட் வரைக்கும் ஷீ கேன் மேக் அ குட் ப்ராக்ரஸ். வேறு எந்த சேலஞ்சஸும் கிடையாது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக. ஒன் சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணனால வேறு இந்த லங் டிஷ்யூ வந்து அடுத்த நார்மல் லங் டிஷ்யூ வந்து இதை காம்பன்சேட் பண்ணி நார்மலாக வளருவாங்க. ஸோ அடல்ட்டில் கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கலாம், பட் பேபிஸில் கண்டிப்பாக கோஆப்ரேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த கம்ஃபர்ட் லெவலில் வந்து அவங்க பேரண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தனால இது வந்து சாத்தியமாக இருந்தது. நார்மல் டயட், நோ ஃபர்தர் மெடிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. நார்மல் டயட் இருந்தாலே போதுமானது. மெசேஜ் டு த எக்ஸ்பெக்டட் மதர்ஸ், எஸ், இது வந்து ஒரு 2% ஆஃப் பாப்புலேஷனில் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. பட் ஒன்ஸ் டயக்னோஸ்டு, அதாவது கர்ப்ப காலத்திலே இது கண்டறியக்கூடிய பிரச்சனைகள்ன்றனால ஒன்ஸ் டயக்னோஸ்னால் நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஒரு ஃபாலோஅப்பில் இருந்து நார்மலாக ஒரு இந்த வேட்ஸ் ப்ரொசீஜரை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். Yes, it is covered under government insurance scheme. The advantages பார்த்தீங்கன்னா less post operative stay வந்து less, pain less, activity வந்து return to activity early, scar is very minimal rather than a conventional surgery. Thank you.